ஒரு ஊரில் வந்து அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க. முதல் பொண்ணு வந்து லக்ஷ்மி, 2வது குழந்தை வந்து ஸ்ரீனிவாசன், 3வது குழந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தான் ஒரு கை குழந்தை சரிங்களா. இந்த குடும்பம் வந்து ஒரு காலகட்டத்தில வந்து நல்ல செல்வாக்கா செல்வத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு குடும்பம் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் இந்த குடும்பம் வந்து இப்போ நலிஞ்சிருச்சு. அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மணிமுத்தாறு ஆறு சரிங்களா, அந்த பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, கூலி வேலைக்காக போயிடுறாங்க. அம்மா வந்து காட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இந்த 2 குழந்தைங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறாங்க. வார கடைசியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, சனி, ஞாயிறு வந்து வீட்ல இருக்காங்க. அது வீட்ல வந்து ஒரு பெரிய கதவு வந்து அவங்களுக்கு இருக்கு. பெரிய கதவு. அந்த கதவுல வந்து ஏறிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பசங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது டிக்கெட்டு வாங்கிக்கன்னு சொல்லி டிக்கெட் வாங்கிக்குவாங்க. எங்கே போகணும்னு கேட்குறப்ப, திருநெல்வேலி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முன்ன பின்ன ஆட்டி அப்படி விளாண்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெர்சன் சரிங்களா, அதாவது தலையாரின்னு சொல்கிறாங்க. இந்த தலையாரி வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எப்போ வந்து கடனை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலங்க, வந்த உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து ஒரு நாள் வழியில் வர்றப்போ ஒரு குதிரை படம் போட்ட ஒரு தீப்பெட்டி கீழே கிடக்கு. அது வந்து அழுக்கு படிஞ்சு கிடக்கு. அதை வந்து தன்னோட எச்சியை வச்சு தொடச்சி ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே தொடச்சிக்கிறா. துடைக்கிறப்ப அந்த குதிரையோட படம் வந்து லைட்டாக அப்படியே மங்கலா மாறிடுது. இதை பார்த்துட்டு ரொம்ப, ஆனால் அவளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தோணுது. அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு ஓகேங்களா, கம்மஞ்சோறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பின்னாடி அ அப்படியே பசை மாரி அப்படியே தடவி அப்படியே அந்த கதவுல வந்து ஒட்டுறா. அத ஒட்டுறப்ப அவளுக்கு வந்து ஒரு அதீத ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு மேலேயே அவங்க அப்பா ஒட்டுன ஃபோட்டோ வந்து இருக்கு. அது வந்து அழுக்கு படிஞ்சு மங்கலா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ சரிங்களா? அது அப்படி இருக்கு. அத பார்க்குறப்ப அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம். அதான் ஒட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, "நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்ட்டு ஒரு ஓகேங்களா? ஒரு சர்ப்ரைஸ் வந்து காட்டுறா. அத பாக்க பா கா காட்டுன உடனே ஸ்ரீனிவாசன் வந்து எனக்கு கூட நான் ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு தர்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மழலை குரல்ல வந்து கேட்குறான். அப்புறம் கிழிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டு தான் அவ வந்து குடுக்குறா. அப்புறம் அத வாங்கி பார்த்துட்டு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒட்டுறாங்க. ஒரு நாள் தலையாரி வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்கிறப்ப, "எப்ப கடன வந்து குடுக்க போறீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. எங்க வீட்டுக்காரர் வந்து மணிமுத்தாறு ஆறுக்கு வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு 6 மாசம் ஆயிருச்சுங்க. நானும் காட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த 3 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா குடுத்தர்றேன்ட்டு சொல்றாங்க. ஆனா, அதெல்லாம் அவரு பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா, இது மாரியான பேச்சுக்கள் வந்து வந்து கேட்டுருக்காரு. அதனால அவர் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அப்புறம் "சீக்கிரம் குடுக்குறதுக்கு வழிய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாரு. அடுத்த வாரத்தில சனி, ஞாயிறு வருது. குழந்தைங்க வழக்கம் போலவே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த தலையாரி வந்து ஒரு 2, 3 ஆட்களோட கூட்டிட்டு வந்து கதவ அப்படியே தனியா கழட்டி அப்படியே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போறப்ப பக்கத்து வீட்டு பையன்லாம் அந்த கதவுல விளையாண்டுருப்பான்ல, அவன் வந்து ஒருத்தன் ஹார்மோனியம் வாசிக்கிற மாரி சவுண்டு குடுத்துட்டு அவன் பின்னாடியே போறான். அப்புறம் இன்னொருத்தன் தவில் வாசிக்கிற மாரி சவுண்டு குடுத்துட்டு அப்படியே பின்னாடியே போறான். தலையாரி வந்து இத பார்த்துட்டு அப்படியே விரட்டுறாரு. அந்த பசங்களும் ஓடிடுறானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து வர்றாங்க. காட்டுக்கு வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வர்றாங்க. வீட்டுக்கு வர்றப்ப குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஜுரம் சரிங்களா. இத பார்த்த உடனே, இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அவங்களால தாங்க முடியல. ஆம், குழந்தைங்க முன்னாடி அழுவக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அழுகாம இருக்க முடியல. அப்புறம் கதவு இல்லாம குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் கார்த்திகை மாசம் அந்த குளிர்ல வந்து அவங்களால சரியான லெவல்ல தூங்க முடியல. இயல்பு வாழ்க்கைய வந்து அவங்களால வாழ முடியல. அது மாரி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஸ்கூல் முடிஞ்சு சீனிவாசன் வர்றப்ப அவனுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவ கொண்டுட்டு வந்து, "எக்கா சாப்பாடு குடுக்கா, கம்மஞ்சோறு குடு. நான் இத வந்து பச மாரி தடவி நான் ஒட்டுறேன்" அப்படிங்கிறாங்க. அப்படி சாப்பாடு இல்ல அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் சாப்பாடு இல்ல?" அப்படின்னு கேட்குறப்ப, "காலையில நீ வடிச்சியே, ஏன் சாப்பாடு இல்ல?" அப்படின்னு கேட்குறப்ப, சாப்பாடுலாம் செஞ்சேன். பட்டு கதவு இல்லங்கிறதுனால ஏதோ நாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிருச்சு. இப்ப சாப்பாடே சுத்தமா இல்ல" அப்படின்னு சொல்றா. உடனேயே இவன் வந்து அந்த இடத்துல சிதறி கிடஞ்ச அந்த கம்மஞ்சோறு இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து பசையா தடவி, அ ஸ் அதாவது
கதவுல தான் ஒட்டணும். ஆனா கதவு இல்ல. அதனால அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, செவுத்துல ஒட்டுறான். அந்த செவுத்துல ஒட்டுறப்ப அது வந்து நிக்காம கீழ கீழ விழுகுது. இத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு முடிஞ்சு வர்றப்ப வேக வேகமா ஓடியாந்தான் ஸ்ரீனிவாசன். வேகமா ஓடியாந்து லட்சுமி கிட்ட வந்து சொல்றான். இது மாரி நம்மளோட கதவு வந்து நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாவடி கிட்ட வந்து இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப் அ இப்படி சொன்ன உடனேயே லக்ஷ்மியும் ஸ்ரீனிவாசன் வேக வேகமா ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறப்ப கதவு இருக்கு. அந்த கதவ பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல வந்து 2, 3 பிளான்ட்ஸ்லாம் ஓகேங்களா, தாவரங்கள்லாம் இருக்கு. அந்த தாவரங்கள் கண்ணுக்கு கூட தெரியாம அது நல்லா மிதிச்சுட்டு அப்ப மிதிக்கிறாங்கன்னா, அது தெரியாம வேக வேகமா ஓடுறப்ப அது மிதிப்பட்டு அந்த போயிட்டு அப்படியே இறுக பற்றிக்கிறாங்க. முத்தமிடுறாங்க. அந்த கதவ பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த கதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, கதவு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ராஜநாராயணன் அவர் தான் எழுதியிருக்காரு. இந்த கதை வந்து ஆக்சுவலி தாமரை அப்படிங்கிற ஒரு நாளிதழ்ல வந்திருக்கு. எப்ப அப்படின்னா, ஜனவரி 1959ல வந்திருக்கு. கதை நான் சொல்லி நீங்க கேட்கிறத விட, வாய்ப்பு கிடைச்சா ஒரு டைம் இந்த கதைய வந்து நீங்க படிச்சு பாருங்க. மற்றும் ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.